வணக்கம். பிக் பாஸ் டே 95. இனி பிக் பாஸ் எபிசோடில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். அப்படி இருந்ததுன்னா சொல்லலாம், ஆனால் இல்லையே, கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இருந்தது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ முதல் ஒரு வாரத்தில் ரவீந்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே வேலையே திருப்பி வந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சிடுறாரு. இதில் ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அவருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ இன்ஃபர்மேஷன் இல்லாமையே ஒரு ஆட்டத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவார். இப்போ இன்ஃபர்மேஷனும் இருக்குது, அவர் டைட்டில் அடிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, நான் நினைக்கிற ஆளை பணப்போட்டி எடுக்க வைக்கிறேன், நான் நினைக்கிற ஆளை வின் பண்ண வைக்கிறேன், நான் நினைக்கிற ஆளை ரன்னரப்பை வர வைக்கிறேன் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு பெருமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக மனுஷன் முக்குன்னு முக்குறாரு. காலையில் யாரோட மண்டையை கழுவிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரயன் தான். ரயன் மண்டையை கழுவுறதுக்கு முன்னாடியே இங்கே ரயன் எப்படி புஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன்ட்டு அவர் மாதிரி பேசிகிட்டு இருக்கார். ரயன்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, ரயன் நீ டைட்டில் அடிக்கிறதுக்கு எப்பொழுதும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் முன்னாடி 2 பேர் இருக்காங்க. ஸோ உன்னால் டைட்டில் அடிக்க முடியாது. ஸோ டைட்டில் அடிக்கலைன்னா என்ன பண்ணுறது, பணத்தை எடுத்துகிட்டு போகலாம்ல, பணத்தை எடுத்துகிட்டு போனால் அது ஒரு பெரிய பெருமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ உடனே ரயன் சொல்கிறாரு, இல்லை நான் ஃபைனல்ஸ் போகணும், எனக்கு ஃபைனல்ஸ் போகிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு, அது ஒரு பெருமை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ அவர் உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்பா நீ தான் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுற அன்னைக்கே நீ ஃபைனல்ஸ் போயிட்டியேப்பா. ஸோ இப்போ நீ பணத்தை எடுத்தேன்னா டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிவிட்டு பணத்தை எடுக்கிற மாதிரி தான். ஸோ நீ ஃபினாலே போய் வந்த மாதிரி தான் அது கணக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார். அப்போ உடனே இவர் என்ன சொல்வார்னா, சரி எனக்கு டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இல்லாமல் இப்போ இருக்கலாம், ஆனால் எனக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. ஸோ அந்த டைமில் நான் என்னோடய எஃபர்ட்டை போட்டு இப்போ நான் 5வது இடத்துல உடனே போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 5வது இடத்துல போகாமல் இப்போ ஒரு 4வது இடத்துல 3வது இடத்துல போனால் கூட எனக்கு அது ஒரு பெருமை தானே. ஸோ அதுக்காக விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இது இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்தில் லிவிங் ஏரியாவில் ரியா அண்டு இன்னொரு பக்கம் வர்ஷினி, ரவீந்தர் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும்போது ரியா ரவீந்தரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் ஒரு செமையான ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி சொல்லும் போது இவர் ரசிச்சிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கூப்பிடுவார், பிக் பாஸ் ரவீந்தர் உள்ளார வாங்க அப்படின்னு. ரவீந்தர் உள்ளார போனால் அங்கே மனுஷனை நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா அப்படின்னு பிக் பாஸ் ஃபஸ்ட்டு செம கடுப்பாயிடுறாரு. கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கோவமாக ஆரம்பிக்கிறாரு. கோவம் ஆரம்பிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது இவர் பிக் பாஸ் நான் ஏற்கனவே சில விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நானே சாரி கேட்டுட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அந்த பர்சனல் விஷயம் ஜென்ரல் விஷயம் அப்படிங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு குழப்பமாக இருக்குது, ஆனால் அது எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னோன்னே பிக் பாஸ் இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ரவீந்தர் நான் இப்போ சொல்கிறேன், நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்க, நீங்கள் ஒரு கம்பல்சிவ் டாக்கர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. கம்பல்சிவ் டாக்கர்னா அதாவது பேசணுமேன்னு பேசுகிறது, அதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேவையில்லாமல் பேசுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்க நீங்கள் ஒரு ஆள். ஸோ நீங்கள் உங்களோட கேமை இங்கே விளையாடுங்க, ஏன் மற்றவங்களோட கேமை இது பண்ணிகிட்ருக்கீங்க. 14 வாரம் உள்ளார இருக்காங்க, அவங்களுக்கு வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. எல்லாருமே அந்த வெற்றி கோப்பையை பிடிப்போம் அப்படின்னு தான் விளையாண்டுட்ருக்காங்க. நீங்கள் பாட்டில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அது நீங்கள் பண்ணாதீங்க. 2 வாரம் அப்போ பிக் பாஸ் அவரோட வார்த்தைகளை எப்படி வைக்கிறாருன்னு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப சூப்பராக விளாண்டு ஆனால் மக்கள் சப்போர்ட் பண்ணாதனால தான் போனீங்க, ஆனால் உங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். அதுக்கப்புறம் 2 வாரம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே இவர் கரெக்ட் பண்ணுவார், பிக் பாஸ் நான் 2 வாரம் இல்லை 1 வாரம் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லுவார், 1 வாரம் நீங்கள் பிக் பாஸில் இருந்தீங்க, 1 வாரம் என் மனசில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது இவருக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிடும். இவர் அழுததெல்லாம் பெருசாக காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அழுதுடுறாரு. அப்புறம் பிக் பாஸ் சொல்கிறார், ஐ ட்ரஸ்ட் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் சில வார்த்தைகள் சொன்னோன்னே ரவீந்தருக்கு ஐயோ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடுது. அதுக்கப்புறம் பிக் பாஸே பேசி ஒரு குஷியாக வெளில அமுச்சு விட்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேருக்கு பிக் பாஸ் இந்த வார்த்தையை ஸ்பெசிஃபிக்காக சொல்வார், அதாவது இது வேறு யாராச்சும் இருந்ததுன்னா நான் இப்படி டீல் பண்ணியிருக்கவே மாட்டேன், நீங்களாக இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லாமல் இங்கே கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்வார். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் எல்லாருமே இது என்னது ரவீந்தருக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு, மற்றவங்களுக்குலாம், ஏன்னா அதுக்கப்புறமே ஒரு சம்பவம் நடக்குது. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணோன்னா எல்லாருக்கும் முன்னாடி ஒரு 4 பேரை கால் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளில அனுப்பப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி கோமா சொல்லிடுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் என்னங்க, அவங்க பேரே வரமாட்டேங்குது, தர்ஷிகானே வருதுங்க. அவங்க உங்களுக்கு யாரை சொல்கிறேன்னு தெரியும், தர்ஷா குப்தா, அப்புறம் சாச்சனா, சிவகுமார்,
அப்புறம் இன்னொரு பக்கம் ரூயா. அவங்க 4 பேரும் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களும் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சிது. எல்லாருக்கு முன்னாடி சொல்லப்பட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷோவில் கண்டினியூ பண்ண முடியாது, இன்றைக்கி நைட்டே அனுப்புறதுனால நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க எல்லாருமே சாரி கேட்குறாங்க. சிவகுமார்லாம் முட்டி போட்டு சாரி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உள்ளார சொல்லி தான் அனுப்புகிறாங்க. இவங்க பாட்டில் அப்படியே மறந்து அவங்க பாட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்களும் உள்ளார உள்ள ஆளுங்க கூப்பிட்டு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கறக்க முடியுமோ கறக்கிற வேலையும் பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க, ஏன் வந்து இவருக்கு ரவீந்தருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பிக் பாஸ் கொடுக்குறாரு, இது ரொம்ப அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். சில பேர் இது வந்து அவர் ஆம்பளை அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபெமினிசம் பேசுகிற குரூப்பெல்லாம். ஆனால் உண்மையிலே என்னென்னா இதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் இன்னொரு பக்கம் வனிதாவுக்கும் கிடைக்கும். காரணம் என்னென்னா அவங்களாம் கேமை விளாடணும்னு நினைக்கிறாங்க. என்ன ஏஜ் ஆனாலும் இந்த கேமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த கேமை விளாடுவேன். சில பேர் மாதிரி மூலையில் போய் உட்காந்துக்கிறது கிடையாது. இப்போ ரவீந்தர் பண்ணுறதே என்ன பண்ணுறாரு, இந்த கேமை சுவாரஸ்யமாக்கணும்னு அதில் வந்து ரொம்ப ஓவர்டூ பண்ண போய் தான் அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமுக்கு அவங்க வந்து உண்மையாக இருக்காங்க. அப்படி உண்மையாக இருக்கிறவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதுதான் அங்கே பிக் பாஸ் வந்து ரவீந்தர் இது மாதிரி கூப்பிட்டு சொன்னது. அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை, அவருக்கு பணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காரணமே கிடையாது. இவங்க இந்த விளையாட்டுக்கு ரொம்ப உண்மையாக இருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த விளையாட்டை விளையாடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒன்று தோணும் இல்லை, ஒருத்தவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப பிடிக்கும் இல்லை. ஸோ அது மாதிரி தான் ரவீந்தர் மேலே உள்ள பிக் பாஸ்குள்ளே அன்பு அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அதுக்கப்புறம் அந்த டான்ஸு இதுங்க நடக்குதுங்க. இதுக்கு முன்னாடிலாம் டான்ஸ் அது நடக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா எல்லாருமே அந்த கேரக்டர்லேயே இருப்பாங்க, அந்த கேரக்டர்லேயே டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே தெரியல. யாருக்குமே அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு உழைப்பு போட்ட மாதிரி தெரியல, டான்ஸுக்கு உழைப்பு போட்ட மாதிரி தெரியல. ஒரு பக்கம் விஷால் நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு, ஆனால் பெருசாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ரவீந்தர் வந்து டான்ஸ் ஆடினார். அவரோட உடம்பு வச்சுட்டு அவ்வளோ தூரம் ஆடினது பெரிய விஷயந்தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அஃப்கோர்ஸ் பாராட்டுறாரு. அருண் நல்லா ஆடினார் அப்படின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தான் ஆடினார். அப்புறம் பவித்ரா நல்லா ஆடினாங்க, பவித்ராவோடதும் நல்லா இருந்தது. சௌந்தர்யா ஓகே அப்படின்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சிவகுமார் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம், ஏன்னா அஜித்தோட இது பெருசாக வேறு எதுவும் ஸ்டெப்பு போட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான், அந்த பாட்டுக்கு வேறு ஸ்டெப் எதுவும் போட முடியாது. ஸோ அந்த சாங்க்கு இது மாதிரி ஓகேவாக பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அதை விட்டுட்டு கேரக்டராக இருந்தாங்களா, அந்த நடிகர் மாதிரியே பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சாட்சனா அண்டு ஜாக்லினுக்குள்ள ஒரு சின்ன, சாட்சனாக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனோட ஜாக்லினை வச்சு பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஓவராக கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஒரு பீரியடில் ஜாக்லினுக்கும் வந்துடுது. ஆனால் ஜாக்லின் அப்புறம் கூப்பிட்டு சாட்சனாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யோசிச்சுப்பார், இப்போ உன்னை பற்றி இன்னொரு ஆளை பற்றி தப்பாக பேசினா நான் என்ன சொல்லுவேன், அவங்க அப்படிலாம் இல்லைப்பா, உள்ளார் அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். நீ அப்படி தான் பேசணும், நீனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணேன்னா அவங்களுக்கு எல்லாருமே வெளியில் அப்படி உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முத்துக்குமரன் என்னோட தம்பி மாதிரி, 4 வயசு கம்மி 3 வயசு கம்மி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தீபக் வந்து எனக்கு கொஞ்சம் ஓவராக ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருப்பார். வந்து சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காமல் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வைல்ட் கார்டு கண்டெஸ்ட், அதை எக்ஸ் கண்டெஸ்டன்ட்லாம் சொல்லியிருப்பார். ப்ராப்ளி எல்லோரும் வந்து ஓவராக மண்டை கணத்தோடு பேசினாங்களா அப்படின்னு தெரியல, இருந்தாலும் அப்படி பேசியிருக்க வேணாம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. இதெல்லாம் தான் பிக் பாஸ் எபிசோடில் நடந்தது. நீங்கள் பிக் பாஸ் எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Safe hard in, but I found it, homie, been cracked.